இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு இன்றைக்கு சிந்தனை வந்து ஐயா பிரேமானந்தம் ஐயா வந்து பேசுறாங்க. அருள்நிதி அவர் பிஇ மெக்கானிக்கல், அவர் சிங்கப்பூர்ல ஷிப்பிங் கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்க. யோகா டீச்சரா வந்து 22 இயர்ஸா வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு மனவளக்கலையில். நிறைய கிளாஸஸ் வந்து அங்கே சிங்கப்பூரில் கொடுத்துட்ருக்காங்க. ஐயா வந்து நிறைய இந்த ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது, அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமில் வந்து COVID-19 இது போன்ற தலைப்புகளில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த உரையை வழங்க அழைப்போம். வாழ்க வளமுடன். ஐயா நீங்கள் தொடங்குங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஸ்க்ரீன்ல இந்த டிஸ்பிளே தெரியுதுங்களையா? யாருங்கய்யா? தெரியுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இந்த அறிவியல் அரங்கத்தில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கங்கய்யா, மைக்கு கிட்ட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கு. வாழ்க வளமுடன். இப்ப இருக்குங்களையா? இப்போ ஓகேங்கய்யா, கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். இந்த பொன்னான நேரத்தில் தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு நடுவிலே ஒரு கருணையுடன் இந்த குழுவில் பயணிக்கும் நமது உறுப்பினர்களை வணங்கி, பேராசிரியர்கள், சான்றோர்கள், நல்ல உள்ளவங்களை வணங்கி என்னுடைய துறையை ஆரம்பிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு தலைப்பு வந்து COVID-19. அதில் வந்து சொல்யூஷன் வந்து ஹெர்பல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தலைப்பு. இதை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியார் பெருமாள் ஐயாவுடைய ரிசர்ச்சில் சேர்ந்து நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம், ஒரு லெட்டரும் அனுப்பினோம். அந்த ரிசர்ச்சில் வந்து பெருமாள் ஐயா வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க எங்களுக்கு. நிறைய விளக்கங்களை அவங்களோட கலந்துக்கிட்டோம். அவங்களும் வந்து அங்கே உள்ள அலோபதி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பல நாள் அதற்காக மெனக்கெட்டு கருணையோட எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட நேரம் அதை நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு மகரிஷி இருந்திருந்தாங்கன்னா அவங்க செஞ்சுருப்பாங்க அந்த கடமையை. உலக மக்கள் பாதிக்கப்பட்டது இதில் நம்ம சீடர்கள் முறையில் நம்ம செய்யணும். இது அனைத்து மக்களுக்கும் இதுக்கு காரணம் தெரிஞ்சு இதற்கு பயனும் பெறணும் அப்படின்ட்டு அதற்கு ஆராய்ச்சியும் பண்ணி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்து அதற்கான சொல்யூஷனையும் கொடுத்தாங்க. அதோட லெட்டர் ஹெட் தான் இப்போ அனுப்பியிருக்கோம். இது வந்து பெருமாள் ஐயாவோட லெட்டர் ஹெட் டு த கவர்மெண்ட்டு. அதில் வந்து ஹெர்பல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் COVID-19 அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் அனுப்பினோம். அதில் வந்து பிளஸ்டு பை வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய பிளஸ்ஸிங்கில் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆதவா எம்எஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட் அவங்க வந்து அந்த மியூட்டேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு மைக்ரோபயாலஜிஸ்டாக வந்து அவங்க எம்பில் பண்ணியிருக்காங்க. நம்ம மலவளக்கலை பேராசிரியர் யோகா பண்ணியிருக்காங்க. பெருமலையாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். டைரக்டர் அவங்க தான் இதற்கு மூல காரணம். கருணையோடு இல்லை அனைத்து மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்ட்டு அது முயற்சி பண்ணாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தலைப்புக்குள்ளே போவோம். இப்போ வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். ஒரு நோய் என்னன்னு ஆராய்ந்து, அந்த நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து, அது உடலுக்கும் பொருந்த மாதிரி செய்யணும். அதாவது நோயின் மூலத்தை கண்டுபிடிக்கணும், அதற்கான வழியையும் கண்டுபிடிக்கணும், அதற்கு அப்புறம் அது உடலுக்கு பொருந்துதான்னு பார்க்கணும் அந்த மருந்து. இதை மூலமாக வச்சுக்கிட்டு இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் போகிறேன். ஒவ்வொன்றா போயிட்டுருக்கோம். இப்போ 1720, 1820, 1920, 2020 இதில் வரிசையாக கோடிக்கணக்கான மக்கள் இறந்த நோய். உலகத்தில் பல நோய்கள் வருது, இறக்குறோம். ஆனால் இது வந்து ஒரு நூற்றாண்டு நோய்.
இப்ப சரி 2020ல தான் கொரோனா முடிஞ்சிருச்சு. எல்லாம் மறந்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த டயத்துல எதுக்கு இத பேசிக்கிட்டு, இப்போ ஆராய்ச்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. ஆ மக்கள் நார்மலா வந்துட்டாங்க அப்படின்னு. என்னைக்குமே மகரிஷி ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வையில, இன்னும் எதிர்கால சந்ததிகளுக்கும் நம்மளுடைய கடமைய ஆற்றிட்டு போணும். அந்த வழியில நம்ம யோசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நூற்றாண்டு நோய் அடுத்தது 2120லயே இந்த நோய் வரும். ஏன்னா, ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் வரும்பொழுது, எதிர்கால சந்ததிகள் இப்ப நம்ம பட்ட கஷ்டத்த எதிர்கால சந்ததிகள் படக்கூடாதுங்கிற கருணையோட, அதற்கு நம்பளால வழிமுறைகள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு அறிவு கலைஞ இதுல மகரிஷிய வச்சுக்கிட்டு, அறிஞர்கள் சபையில இன்னும் சேர்ந்திருக்கோம். இந்த அறிவியல் அரங்கத்துல. அப்ப 2120ல இந்த நோய்க்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத நம்ம இப்ப குடுத்துட்டு போணும். நம்ம தப்பிச்சுட்டோம். ஆனா 2,00,00,000 மக்களுக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிற வரலாறு இருக்கு. ஆ இந்த 2120க்கு நம்ப இப்ப பேசிட்டு இருக்கோம். 2020 முடிஞ்சிருச்சு. நம்ம பேசப் போறது, இப்ப உள்ளார டாக்குமெண்ட் உள்ள போறது, இது எல்லாமே சான்றோர்கள வணங்கி நான் சொல்லப் போறது என்னன்னா, 2120 இதுல நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் அவங்களுக்கு சொல்யூஷன விட்டு போணும். ஏன்னா, எதிர்காலத்துல வேதாத்ரி மகரிஷி ஐயாவோடது நாளந்தா பல்கலைக்கழகம் மாரி ஒரு ஆராய்ச்சிக்கு வரும். அவருடைய ஆய்வுக் கட்டுரைகள் இது எல்லாமே ஆராய்ச்சிக்கு எடுப்பாங்க. அப்ப நம்பலாம் இருக்க மாட்டோம். அறிவியல் அரங்கம் இருக்கும். அதோடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கும். அப்ப வந்து இத எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில, இத தியாகராஜன் ஐயா உருவாக்குன இந்த ஷேர் ஃபோல்டர்ல போட்டிருக்கேன். இப்பொழுது கட்டுரைக்குள்ள போறேன். இப்ப ஒரு ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ உலகமே இருக்கு. அதுகிட்ட ரிசர்ச்ல கேட்கும் பொழுது, கோவிட்-19க்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்டில் அன்னோன் அப்படின்னு வருது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். வேர்ல்டுல உள்ள அனைத்து கம்ப்யூட்டரையும் லிங்க் பண்ணி எடுக்கக்கூடியது. அதுல வந்து அதற்கு இன்னும் மூலம் கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்கு. இந்த கோவிட்-19க்கு மூலம் என்ன அப்படின்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இன்னும் சொல்லல. அடுத்தது இத வந்து அதே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, லேபிளிங் இஸ் ஸ்டில் டிபேட்டட் பட் மோஸ்ட் சயன்டிஃபிக் எவிடன்ஸ் சப்போர்ட் இஸ் எ நேச்சுரல் ஆரிஜின் அப்படின்னு ஏஐ ரிப்போர்ட் இது. இந்த ஏஐல போய் செக் பண்ணிக்கலாம். சரி நேச்சுரல் ஆரிஜினா, இல்ல செயற்கையா, இயற்கையா அப்படின்னு எவிடன்ஸ செக் பண்ணும் பொழுது, ஆனந்த விகடன்ல அந்த ஒரு கட்டுரை வந்தது. என்னன்னா, டிஎன்ஏ பிளாக் போன் அதில இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ஆர்என்ஏ வைரஸ் வந்து டிஎன்ஏ பிளாக் போன் இருக்கா? அப்படின்னு பிளாக் போன் இருந்தால், அது செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில அது இயற்கையா இருந்ததுன்னா, இந்த டிஎன்ஏ பிளாக் போன் இருக்காது அப்படின்ட்டு அந்த ஆராய்ச்சி கட்டுரையில வந்தது. அப்ப இது ஆர்என்ஏ வைரஸு, டிஎன்ஏ வைரஸ் அப்படின்னு 2 வகை இருக்கு. இது வந்து ஆர்என்ஏ வைரஸ். கொரோனாங்கிறது ஆர்என்ஏ வைரஸ். இப்ப ஆர்என்ஏவுக்கும், டிஎன்ஏவுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, ஆர்என்ஏல இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து கம்ப்ளீட்டா இருக்காது. இது வந்து டிஎன்ஏ விட மைன்யூட். டிஎன்ஏங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து டபுள் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஏணி இணைவும்பாங்க. அப்ப இந்த ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அது ஆர்என்ஏவ டிஎன்ஏவா கன்வெர்ட் பண்ணி, அந்த டிஎன்ஏவ மறுபடியும் ஆர்என்ஏவா கன்வெர்ட் பண்ணி, அதிலிருந்து தான் பரவ வைக்க முடியும். அப்ப இந்த பேக் போன்ங்கிறது அந்த இதில நடக்கலங்கிறதையே சயின்ஸ் ஒத்துக்கிடுச்சு. ஏன்னா, இந்த டிஎன்ஏவ மாத்தி அதில தான் மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அத ஆர்என்ஏவா மாத்த முடியும். அது வந்து இந்த வைரஸ்ல இல்ல. அப்ப இது லேப்ல ஒர்க் தயாரிக்கல. இயற்கையா உள்ளது அப்படிங்கிறத அந்த ஆர்டிகிள்ஸ் டீட்டெயில்ஸா இருக்கு. நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் ஷேர் பண்றேன் குரூப்ல அப்புறம். அப்ப இது வந்து இயற்கையாக உருவாகி இருக்குங்கிறது ஊர்ஜிதமாகுது. இப்ப இயற்கை அப்படிங்கும் பொழுது மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்துக்குள்ள போனா, மகரிஷி ஐயாவோட தத்துவம்ல இது வந்து கோள்களின் நிலை. அதாவது ஒரு கொடிய நோய் வருது அப்படின்னா, அது வந்து கோள்களால வரக்கூடியது அப்படின்ட்டு மகரிஷி ஐயா வந்து கருமைய பதிவு, வான்கோள்களின் ஓட்டம் அப்படிங்கிறதுல விளக்கமா குடுத்துருக்காங்க. ஒரு நோய் வர்றதுக்கு காரணம் வந்து இதுவும் ஒரு முக்கியமான காரணிய எடுத்துக்க சொல்றாங்க. அப்ப கோள்களின் நிலையில பார்த்தா, ஒவ்வொரு கோள்களுக்கும் மனித உயிர்களுக்கும் தொடர்பு இருக்கு. சூரியனிலிருந்து எலும்பு, புதன் தோல் இது வந்து எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூத நவகிரகம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கோள்களும் அது நம்மளுடைய உடலுடன் தொடர்பு இருக்குங்கிறத மகரிஷி ஐயா குடுத்துருக்காங்க. அப்ப கோள்களின் தொடர் இடப்பெயர்ச்சியினால் அவற்றிலிருந்து வர காந்த அலைகளும் ஏற்றத்தாழ்வுகள் அடையுது. அதனால மனித உடல்லயும், ஜீவகாந்தத்திலயும் மாற்றம் ஏற்படுது.
உயிரினங்கள்லயும் மாற்றம் வருதுங்கிறத மகரிஷி ஐயாவோட தத்துவத்த எடுத்துக்கிட்டு, அடுத்து உள்ளார போய் பார்த்தா, இப்ப இந்த கோவிட்-19க்கும் இதுக்கு முன்னாடி 1920ல உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, அந்த இதுல வந்து 5,00,00,000 மக்கள் இறந்திருக்காங்க. அதுல 5,00,00,000 மக்கள் வந்து இறந்திருக்காங்க. இதுல வந்து 2.2 மில்லியன் மக்கள் இதுல இறந்திருக்காங்க. இத விட அதிகமான டெத் அதுல இருந்திருக்கு. சரி, இப்ப இது 2யும் கம்பேர் பண்ணி நம்ப வந்தா நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சியில தெளிவு வரும் அப்டின்ட்டு, உள்ளார போனா இந்த சிம்ப்டம்ஸ் வந்து 1917ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு வெளியாயிருக்கு. அந்த 1917ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்திருக்கு. சரி, அப்ப இதுக்கும் அதையும் இப்ப 2019க்கும் 1919 100 இயர்ஸ். அப்ப அத கம்பேர் பண்ணி பார்த்தா, 1917ல உள்ள அஸ்ட்ராலஜி எடுத்து பார்த்துட்டோம். ஏன்னா மகரிஷி ஐயா வந்து கோள்களின் சஞ்சாரம் அப்படிங்கும்போது, கோள்களுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1917ல நடந்த விஷயத்துக்கும், 2019ல நடந்த விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கு. 1917ல வந்து கேது, ராகுக்குள்ள அனைத்து கோள்களும் மாட்டியிருக்கு. அதாவது இந்த இது வந்து ராகு, இது கேது. இதுக்குள்ள கோச்சாரப்படி அந்த நாள் வந்து கொஞ்சம் ஜாதகம் தான். இருந்தாலும் மகரிஷி ஐயாவுடைய தத்துவத்தில கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது, கோள்களின் சஞ்சாரத்த பார்க்கும் பொழுது, அன்னைக்கு வந்து பௌர்ணமி கிரகணம் நடந்திருக்கு. அப்ப 1917லயும் அந்த கொடிய நோய்க்கு காரணம் வந்து இந்த ராகு, கேது. அதாவது இது வந்து குரு வீடு. இது புதன் வீடும்பாங்க. அ கே மூலத்திரியோணம், கேந்திரம்னு நெறையா ஜாதகம் உள்ளார போணும். அது வேணாம். ஏன்னா, அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த முக்கியத்துவம் இருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னாலும் ராகு, கேதுக்குள்ள அனைத்து கோள்களும் மாட்டியிருக்கு. அப்ப 2மே கோயின்சைட் ஆவுது. அப்ப மகரிஷி ஐயா தத்துவத்த வச்சு பார்க்கும்போது, கோள்களின் சஞ்சாரத்தினால இந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல ஊர்ஜிதமாவுது. இத கொஞ்சம் சயின்டிஃபிக்கா போய் பார்க்கும் பொழுது, இதுதான் சூரியன். இதிலிருந்து ராகு, கேது கிளம்பி வருது. அதிலிருந்து புதன் இது எல்லாமே தெரியும். கேதுங்கிறது அ எவ்வளோ பெருசுன்னா, சூரியன் வந்து 19,00,000 மடங்கு பெருசு. அதிலிருந்து ஒவ்வொரு கோள்களும் கம்பேர் பண்ணும்போது சின்னது அதுக்கு. அப்ப அந்த சூரியனிலிருந்து ராகு, கேது எவ்வளவுன்னா, பூமிக்கு மேலேயும் கீழேயும் போகும். அந்த அளவுக்கு பெருசு. ஏன்னா மையம்ங்கிறது பல லட்சம் பூமிய உள்ளார தூக்கி போடக்கூடிய அளவு உள்ளது மையம். ஏன்னா 19,00,000ங்கும்போது பூமிங்கிறது ரொம்ப சின்னது. அப்ப அதிலேருந்து மையத்திலேருந்து வரக்கூடிய ராகு, கேது காந்த அலைகள் நேரடியாக பூமிக்கு வரும்பொழுது, அதில வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அந்த 1917லயும் 2019லயும் இந்த கோச்சாரப்படி அந்த கேது, ராகுக்குள்ள இந்த கோள்கள் இருக்கு. அப்ப பிரம்மஞான தத்துவத்தில கோள்களின் மையம், நம்மளுடைய கருமையம், சூரியனுடைய மையம், ராகு, கேது இது எல்லாமே நம்மளுடைய உயிரினங்களுடைய கருமையத்திலேயும் தொடர்பு இருக்கும் பொழுது, கொரோனாவுடைய கருமையத்திலயும் தொடர்பு ஏற்பட்டு, அதில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல ஊர்ஜிதமாகுது. உலகத்திலேயே தெளிந்த நீருடையா மகரிஷி ஐயா சொன்னது என்னன்னா, ராகு, கேது காந்த அலைகள் பூ சூரியனின் மையத்திலிருந்து இருபுறமும் ஆ பிரபஞ்சத்தை கடந்து சுத்தவெளியுடன் கலந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தத்துவம். அப்ப நேர்கோட்டுல போகும்பொழுது, அந்த 17லயும் 1917லயும் 2019லயும் அந்த கோள்கள் வந்து இந்த நேர்கோட்டுல வரும்பொழுது, அந்த கருமைய தொடர்பு ஒவ்வொரு அ சனியோட கருமையம், அந்த காந்த மையம், செவ்வாயோட காந்த மையம், பூமியோட காந்த மையம், சந்திரனோட காந்த மையம் இது எல்லாமே நேர்கோட்டுல இருக்கும் பொழுது, அந்த கோள்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னா, அ 3 விதமான முக்கியமான சட்டங்கள் இருக்கு. பஞ்சபூத சட்டம், நவக்கிரக சட்டம், இறை சட்டம் அப்படின்ட்டு. அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல. அப்ப பஞ்சபூதங்களால வரக்கூடிய நோய்கள், நவக்கிரகங்களால வரக்கூடிய நோய்கள், இறைநிலையின் செயல்விளைவு தத்துவத்தினால வரக்கூடிய நோய்கள்னு இருக்கு. இது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணம் நவக்கிரக சட்டத்தில, அதுவும் ராகு, கேது சட்டம்ங்கிறது மிகப்பெரிய காஸ் அண்ட் எஃபெக்ட்னால இந்த கோள்கள் வந்து ஒரே சஞ்சாரத்தில வந்து மக்கள ஸ்தம்பிக்க வச்சுது. இது இப்ப ஏன் பேசுறோம் அப்படின்னா, 2120லயும் இதே அலைன்மென்ட் வரும். 1917ல அலைன்மென்ட் வந்தது மாரி, 2000ல வந்தது மாரி 2100லயும் வரும். சரி, நம்ம அதில என்ன பண்ணுவோம்னா, நம்ம மகரிஷி ஐயாவுடைய மெய்ஞானமும், அந்த விஞ்ஞானத்தையும் கலந்து உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, நம்ம வந்து அ ஏன் சயின்ஸ் இன்னும் வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா, இவ்வளோ தத்துவம் அதில அடங்கியிருக்கு அதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து வேதாத்ரி மகரிஷியோடைய பிரம்ம ஞான தத்துவம் தேவைப்படுது. அதில ராகு, கேது காந்த அலைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ராகு, கேது காந்த அலைகள் நேர்கோட்டுல பயணிக்குதுங்கிறது, அது இன்னும் மகரிஷி ஐயா மட்டும் தான் இந்த தெளிவான விளக்கத்த ராகு, கேதுல குடுத்துருக்காங்க. அப்ப இந்த நேர்கோடு
பிரபஞ்சத்தையும் கடந்து சுத்தொளியும் கலந்து கொண்டு இருக்குங்கிறது முதல் தத்துவத்தை எடுத்துக்கிட்டு, அது உயிரியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், அஸ்ட்ராலஜில மாற்றம், பிசிக்ஸ்ல மாற்றம், இந்த அஸ்ட்ரானமில மாற்றம், அட்டாமிக் சயின்ஸ்ல மாற்றம், அதுக்கப்புறம் புவியியல் அந்த ஓசோன் லேயர்ல மாற்றம். இது எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும். சயின்ஸ் வந்து தனித்தனியா பார்க்கும். இத தனியா பார்க்கும், பிசிக்ஸ தனியா பார்க்கும், அட்டாமிக் சயின்ஸ பார்க்கும். ஆனா சயின்ஸுங்கிறது ஒரு குட்டி குழந்தை மெய்ஞானத்துல மகரிஷி ஐயா குடுத்த மெய்ஞானத்த கம்பேர் பண்ணும் பொழுது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும் பொழுது, ராகு, கேது அனைத்து இதையும் ஒருங்கிணைச்சு பார்த்தா தான் இதுக்கான மூலத்த கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒருங்கிணைந்த அறிஞர் குழு உருவாகி தான் ஆழியார்ல இத ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா மகரிஷி ஐயாட்ட மெய்ஞானிகள் இருக்காங்க. பஞ்சபூத நவகிரகம் எடுத்த ஞானிகள், பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், மைக்ரோபயாலஜிஸ்ட் இது எல்லாமே ஒரு டாக்டர், அலோபதி டாக்டர்ஸ் இது எல்லாமே ஒரு குழுவா இணைந்தாங்க. இந்த குழுவா இணைந்தது முக்கியமான காரணம் வந்து ராகு, கேது அப்படின்னு தெரிந்த குவாண்டம் பிசிக்ஸ் உள்ள பெருமாள் ஐயாவுக்கு தெரிஞ்சதுனால, இந்த குழுவ அமைச்சு ஒவ்வொருலேருந்தும் ஒரு குழுவ எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம். பண்ணி அடுத்த சொல்யூஷன் போகும் பொழுது, இதுவரையிலயும் வியாதிகள் வந்து பார்த்தா 4448 வியாதிகள் வந்திருக்கு. அதுல வந்து ஆ நா 4448 வியாதிகள்ல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த வியாதிய. அ வாதம், பித்தம், கபம் அப்படிங்கும்போது வாதம் அப்படிங்கிறது வாயு, பித்தம்ங்கிறது அ அ நெருப்பு, கபம்ங்கிறது நீர். அப்ப பஞ்சபூதங்கள்ல வாதத்தாலையும், பித்தத்தாலையும், கபத்தாலையும் ப வந்த வந்த நோயினா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அலோபதி. வாதத்தால வந்த நோயா, பித்தத்தால வந்த நோயா, கபத்தால வந்த நோயா அப்படின்னு. அப்ப அதையும் தாண்டி இது இருக்கு அப்படிங்கும் பொழுது, இந்த பஞ்சபூதங்கள தாண்டி நவகிரகத்துக்கு வரும்பொழுது, உலகத்திலேயே ராகு, கேதுக்கு கோயில்கள் கட்டி, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும் தான் ராகுக்கு வந்து திருமாம்பரம், அ கேதுவுக்கும் கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. மன்னார்குடிக்கு பக்கத்துல ராகு, கேதுக்குன்னு தனி கோயில்கள் கட்டியிருக்காங்க. இப்ப மகரிஷியோட பிரம்மஞான தத்துவத்த வச்சு பார்க்கும் பொழுது, அந்த ராகு, கேது அப்படிங்கிறது கதிர்வீச்சுனால வரக்கூடிய வியாதி அப்படின்னு போகுது. ஏன்னா வாதம், பித்தம், கபத்துக்குள்ள இருந்தா பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது நேரம் அலோபதி கண்டுபிடிச்சிருக்கும். ஆ அந்த மருத்துவ குழுவும் கண்டுபிடிச்சிருக்கும். ஆயுஷும் கண்டுபிடிச்சிருக்கும். அப்ப இந்த வாதம், பித்தம், கபத்த தாண்டி, ஸ்லோத்தமத்த தாண்டி இந்த வியாதி இருக்கு. கோவிட்-19 அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. ஆம். இதுல வந்து அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4448 மூலிகையில, ஆம் கதிர்வீச்சினால வரக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்றாங்க. கதிர்வீச்சுனா அந்த கோள்களின் சஞ்சாரத்தினால வரக்கூடிய கதிர்வீச்சு. அதுல வந்து விதமான நோய்கள் வருது. வாதத்தால 84, பித்தத்தினால 48, கபத்தினால 90 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிர்வீச்சினாலேயும் நோய் வருதுன்னு அகத்தியர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கதிர்வீச்சுங்கிறத அகத்தியரோட தத்துவத்த எடுத்துட்டு உள்ளார போய் பார்த்தா, இதுதான் மகரிஷி ஐயா சொன்ன தத்துவம். சூரியனின் மையத்தில் அணுக்கள் அசைவற்று நின்று விடுகிறது. இருபுறமும் ராகு, கேது காந்த அலைகள் செல்கிறது அப்படின்னு அந்த கதிர்வீச்சைய பார்க்கும் பொழுது, அந்த கதிர்வீச்சுக்குள்ள சயின்டிஃபிக்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஏன்னா, இப்ப வந்து ஆயுஷ் இது மாரி விஞ்ஞான உலகத்துக்கு போகும்பொழுது, ராகு, கேது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து சயின்டிஃபிக்கா போகும்பொழுது, அந்த காமா ரேஸ் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. காமா ரேஸ்ங்கிறது விப்ஜிஆர் அப்படின்னு அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்ல உள்ள தத்துவம் இது. அந்த ரேடியேஷன வச்சு பார்க்கும் பொழுது, கோள்களுக்கும் அதையும் கம்பேர் பண்றாங்க. விப்ஜிஆர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 7 நிறங்கள். அ அல்ட்ரா வயலட் ராகு, கேதுங்கிறது இன்ஃப்ராரெட். இப்ப நம்ம வந்து சூரிய புத்திரர்கள். ஏன்னா சூரிய கண்ண வாங்கிக்கிட்டு சூரியனுடைய 7 நிறங்கள மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து 7 நிறங்கள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது தெரியாதனால அது இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு 7 நிறங்கள் தான் தெரியும். ஏன்னா 7 கோள்கள். 7 கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த அலைய வாங்கி தான் நம்ம பொறந்திருக்கோம். நம்ம உயிரின தன்மாற்றத்துல நம்மளுடைய கண் சூரிய கண். ராகு, கேது கண்ணா இருந்தா நிச்சயமா அந்த ரேஸ நம்மளால பார்க்க முடியும். அத வந்து கெல்லியன் கேமரா அப்படின்னு ஒரு கேமரா மூலமா தான் பார்க்க முடியும். சயின்ஸ் அத பார்த்து அத அனலைஸ் பண்ணியிருக்கு. அப்ப வந்து இந்த எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ வந்து ராகுவும், கேதுவ வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு வருது. அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ரம்ல வந்து விப்ஜிஆர், அல்ட்ரா வயலட்டுங்கிறது ராகுவோடது, கேதுவோடதுங்கிறது இன்ஃப்ராரெட்.
அப்ப இந்த தத்துவத்துல உள்ளார என்ன சயின்ஸ் ஃபுல்லா போக பார்க்கும் பொழுது, இப்ப வந்து வயலட் வந்து சந்திரன், இண்டிகோ இண்டிகோ வந்து சனி, ப்ளூ வீனஸ், கிரீன் வந்து புதனு, எல்லோ ஜூபிட்டர், ஆரஞ்சு மார்ஸ், ரெட் சன்னு, இன்ஃப்ராரெட் கேது, அல்ட்ரா வயலட் வந்து ராகு. அப்ப அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் வந்து ராகு கேது சுழற்சாரப்படி சஞ்சாரப்படி வருது அப்படிங்கும் பொழுது, அந்த அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு பார்க்கும் பொழுது, இந்த ஃபோட்டான்ங்கிறது ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல பார்க்கும் பொழுது, ஃபோட்டான்ங்கிறது சூரியன்ல இருந்து வருது. அந்த அணுக்கரு இணைவுனால கூடிய எமிஷன்ஸ்ல வரக்கூடியது. அந்த கதிர்வீச்சிலிருந்து வர்றதுனால இது ஃபோட்டான்ங்கிறது 7 பிளானட்ஸ்லேருந்து வரும். அந்த பட்டு வரக்கூடிய சிதறல் தான் விப்ஜிஆர் அப்படின்னு. அப்ப அந்த விப்ஜிஆர்ங்கிறது சயின்ஸா நின்னுடுச்சு. சயின்ஸ் வந்து விப்ஜிஆரோடயே நின்னுட்டு, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் வரையும் அடுத்தது போனது. ஆனா அந்த விப்ஜிஆருக்கு வந்து 7 நிறங்களுக்கு காரணம் 7 கிரகங்கள். ஏன் வந்து என்னைக்குமே சயின்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னுடும். ஆனா மெய்ஞானம்ங்கிறது தான் அதற்கு வெளிச்சத்த போட்டு காமிக்கும். இந்த விப்ஜிஆருக்கு காரணம் 7 கிரகங்கள். 7 கிரகங்கள் தான் இந்த நிறத்துக்கு காரணம். அப்ப இந்த நம்ப சூரிய கண்ணால பார்க்கும் பொழுது, இந்த 7 நிறங்கள் மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு வந்து காமா ரேஸ்ங்கிற ராகுவும், இன்ஃப்ராரெட் ரேஸ் கேதுங்கிறதும் அந்த கருப்பா இருக்கிறது தெரியாது. அதே மாரி ஃப்ரீக்வன்சில 20,000க்கு மேல போனாலும் நம்மளுக்கு காது கேட்காது. 20க்கு கீழ வந்தாலும் காது கேட்காது. ஆனா, அந்த 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 ஒளியில அதாவது லைட்ல வந்து இது நம்ம இந்த விளக்கம். சவுண்டுக்கு வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இவ்வளோ விளக்கமா நம்ம போறோம்னா, சயின்ஸ் வழியா கொண்டு போனா தான் மெய்ஞானத்த ஏத்துக்குவாங்க. அப்ப ராகு, கேதுவ வந்து இந்த இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லி இத பார்க்குறோம். அடுத்தது உள்ள சயின்டிஃபிக்ல. இப்ப அந்த காமா ரேஸ் வந்து மியூட்டேஷன் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா, காமா ரேஸ் வந்து மியூட்டேஷன் பண்ணும். இந்த ஜெனடிக் மியூட்டேஷன். அப்ப கொரோனா வந்து 1950ஸ்லேருந்து 1950லயே இருந்தது. மியூட்டேஷன் பண்ணியிருக்கு. எது? இந்த ராகு, கேது காந்த அலைகள், அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் அந்த காமா ரேஸ் வந்து இந்த மியூட்டேஷன் பண்ணியிருக்கு. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்க்கும் பொழுது, அந்த ராகு, கேதுவ வந்து நம்ப வந்து காம்பினேஷன்ஸ் குடுக்குறோம். சயின்டிஃபிக்கா கொண்டு போறோம். ஏன்னா, நம்ம ஆயுஷ் இது மாரி கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன் போகும்பொழுது, சூடோ சயன்ஸா கொண்டு போகக்கூடாது. அத வந்து கம்பேரிசன் பண்ணி போகும்பொழுது, அந்த அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் ரேஸ வந்து நம்ப எடுத்து கொண்டு போறோம். அப்ப அதுதான் அன்னைக்கு மியூட்டேஷன் பண்ணியிருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, சொல்யூஷன் வேணும். மகரிஷி ஐயா வந்து அவங்க அனைத்து அந்தாண்ட பிரச்சனைக்கும் கூப்பிட்டு சொல்றது. சொல்யூஷன் சொல்றவங்க. அ அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது ஆ, தீர்வு இருக்கு. இப்ப இந்த மாரியான இமயன் வந்து நோய்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப ராகு, கேதுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஆ இப்ப அதனால வரக்கூடிய நோய்களுக்கு ரெமெடி என்னான்னு பார்த்தா, வேதிக் அஸ்ட்ராலஜின்னு ஒரு புக் எடுத்து பார்த்தா, வேதிக் அஸ்ட்ராலஜில ராகுக்கு வந்து சந்தனமும், கேதுக்கு வந்து அஸ்வகந்தாவும் சொல்றாங்க. அப்ப ராகுவோடைய ரெமெடி வந்து சந்தனத்துல இருக்கு. அதனால தான் சில கோயில்கள்ல மொட்டை அடிச்சு அது சந்தனத்த பூசுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து துரியத் கிளாண்ட ஆக்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக ரிஷிகள் வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வச்சிருந்தாங்க. அப்ப சந்தனம் வழியா அந்த ராகு அதாவது அந்த ராகுங்கிறது அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து துரியத்த ஆக்டிவேட் பண்ணும். அப்ப அதற்காக அந்த ரிலேஷன்ஷிப்பு. அதே மாரி கேது வந்து அஸ்வகந்தா. அஸ்வகந்தாங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உள்ளது. அஸ்வம்னா குதிரை. குதிரையோட ஓஜஸ். கேது வந்து ஓஜஸோட தொடர்பு இருக்கு. அப்ப ரிஷிகள் வந்து அந்த காலத்திலேயே அஸ்வகந்தம் அப்படின்னு வச்சிருக்காங்க. காந்தம் அப்படின்னா, அஸ்வகாந்தம்னா அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து வர காந்தம். அப்ப அது கேதுவோட தொடர்பு உடையது. கொஞ்சம் இது அஸ்ட்ராலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது, இது அஸ்வகந்தாங்கிறது அதுக்கு ஒரு சொல்யூஷனு. சந்தனம்ங்கிறது ஒரு சொல்யூஷனா நாங்க குடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு. ராகுங்கிறது இன்னொரு இருக்கு வசம்பு அப்படிங்கிறது தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் குடுப்பாங்க அந்த வசம்புங்கிறது சின்ன வயசுல. அப்ப இது ரிலேட்டடா நாங்க வந்து அஸ்வகந்தாவையும், கலாமஸையும், சந்தனத்தையும் காம்பினேஷன்ஸ் குடுத்தோம். அதற்கு வந்து கவர்மெண்ட்டும் அப்ப அந்த டயத்துல ரிசர்ச் பண்ணாங்க. கொரோனா தடுப்பு மருந்தாக அஸ்வகந்தாவ கவர்மெண்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணுது ஆயுஷ். அப்ப அது கரெக்ட்டா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வாதம், பித்தம், கபம் ரிசர்ச்ல இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல போகும்பொழுது, அரசாங்கமே வந்து அஸ்வகந்தாவ ரிசர்ச் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த கரோனா மருந்துக்காக கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் எடுத்துக்கிட்டு அந்த டயத்துல, அந்த காலகட்டத்துல. அப்ப அஸ்வகந்தாங்கிறது நாங்க குடுத்தது அஸ்ட்ராலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேதுவோட மூலிகை. அவங்க வந்து வாதம், பித்தம், கபம் ரிலேட்டட்ல அத ரிசர்ச் பண்ணாங்க. 2ம் கோயின்சைட் ஆகி வந்தது.
இப்ப இத ஏன் இப்போ பேசுறோம் அப்படின்னா, முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு 1720ல உள்ளவங்களும் முடிஞ்சு போன விஷயம்னு நெனச்சிருப்பாங்க. 1820ம் முடிஞ்சு போன விஷயம்ன்ட்டு இருப்பாங்க. 1920 ஸ்பானிஷ் ஃப்ளூ 5,00,00,000 பேர செத்து போறப்பயும் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஆனா நம்ப வந்து நம்மளுடைய தலைமுறை அத பார்த்துருச்சு. சரி. அடுத்தது 2120லயும் வரணும்ல. இந்த லாஜிக் ப்ராபபிலிட்டில. அப்ப அந்த காம்பினேஷன்ஸ்லயும் நிச்சயமா ராகு, கேது கஞ்சாரத்துல இந்த கோள்கள் வரும்பொழுது, இதற்கு சொல்யூஷன் நாங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஸ்டில் ஆன் ரிசர்ச் ப்ராக்ரஸ் வந்து பழனி நவபாசன சிலை வந்து எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து இத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது, அதுலயே நோய்களுக்கு ரிலேட்டடா இருக்கு. ஏன்னா 18 சித்தர்கள் வந்து ஒவ்வொன்னுக்கும் தீர்வு குடுத்துருக்காங்க. அப்ப மகரிஷி ஐயாவும் போகர பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு சிறந்த மகான் அப்படின்னு. அப்ப அவருடைய சொல்யூஷன் என்னான்னு பார்க்கும் பொழுது, நவபாசான சிலை. நவம்னா 9, 9 பாசானம்ங்கிறது 9 விதமான கோள்கள்லேருந்து வரக்கூடிய விஷம். அது ரிலேட்டடா 81 சித்தர்கள். இது எல்லாருமே போகர், புலிப்பாணி சித்தர் இவங்களுடைய சித்தர்களுடைய சேர்ந்து 9 ஆண்டுகள் 9 குழுவா 9 கிரகத்துக்கும் புதனுக்கு 9 பேரு, சுக்கிரனுக்கு 9 பேரு, குருவுக்கு 9 பேரு, செவ்வாய்க்கு 9. 9 இன்டு 9 81. மொத்தம் வந்து 9 ஆண்டுகள் எல்லாமே 9 வருது பாருங்க. 9 கிரகங்கள்ல 9 வருஷம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, அந்த நவபாசன சிலைய பிரதிஷ்டை பண்ணி, அந்த இத பண்ணியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, இந்த நூற்றாண்டு நோய் அப்படிங்கிறது புலிப்பாணி சித்தருக்கு அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும். அந்த ஜாதகம் தெரிஞ்சதுனால தான் அவரு வந்து இந்த ரிசர்ச்ச பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து நம்ப நாங்க குடுத்த அஸ்வகந்தா, வசம்பு அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணோம். கவர்மெண்ட்டும் அஸ்வகந்தான்னு எடுத்து அந்த கேதுவோட மூலிகையையும், அஸ்வகந்தாங்கிறத கேதுவோட மூலிகையும், ராகுவோட மூலிகையும், சந்தனம், அதே மாரி இந்த மாரி இது சமபாசன சிலை, இதுதான் சூட்சமம். வந்து நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து இது உருவாக்குன போகர் 7,000 போகர் 12,000 அப்படிங்கிறதுல அதுக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறத இன்னும் ஸ்டில் ரிசர்ச் கோயிங் ஆன். ஆ ஏன்னா, நாங்க இது எல்லாம் எதுக்காக இப்ப இத பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2120க்கு நம்பளால முடிந்த அ அறிவு தானத்த நம்பளால முடிஞ்ச கருணையோட அத செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சுகிட்டு இருக்கோம். ஆ ஏன்னா, மக்கள் வந்து அந்த பஞ்சபூத சட்டத்த தாண்டி நவக்கிரக சட்டம் அப்படிங்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட்ல மாட்டிருவாங்க. அது வந்து பஞ்சபூத சட்டம்னா, வாதம், பித்தம், கபம்ங்கிற நோயில இறந்துருவாங்க. அ நவ நவக்கிரக சட்டம் அப்படிங்கிறது இந்த மாரியான கோடிக்கணக்கான மக்கள இறக்கக்கூடிய ராகு, கேது கேந்தாலைகளால வரக்கூடிய நோய். அப்ப இதற்கு சொல்யூஷன் நம்ப வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். அ ஒரு வேதாத்ரி மகரிஷியின் பார்வையில, அவருடைய சீடர்ங்கிற முறையில நான் உங்களுக்கு, நம்மளுடைய குழு நண்பர்களுக்கும் இத இது மாரி நாங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கோங்கிறத கருணையுடன், அதே நேரத்தில பணிவுடனும் இத தெரிவிச்சுக்கிறோம். ஆ இது ரிலேட்டடா எதுவும் கேள்விகள் இருந்தா கேள்வி கேட்கலாம். ஐயா வந்து 11 மணியோட சிங்கப்பூர் டயத்துல முடிக்க சொன்னாங்க. 1/2 அன் ஹவர் டைம் குடுத்துருக்காங்க. சாரி ஏன்னா இது வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. இது ஆனா காலம் கருதி சுருக்கமா பிரசன்ட் பண்ணியிருக்கோம். வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, பிரேம் ஐயா, ஐயா வாழ்க வளமுடன். இத ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் தனியா Zoomல எங்களுக்கு பேசி கொஞ்சம் விவரம் குடுங்களேன். சரிங்க. ஐயா நீங்க தலைவர் நீங்க கேட்டா நாங்க செய்வோம்யா. வாழ்க வளமுடன்யா. உங்களுக்கு நாங்க ஓப்பன் பண்ணி தந்துர்றேன். நான் அத பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி நான் கார்ல போம்போது இத கேட்டா தான் எங்கேயாவது லாங்ல ஆழியார் போம்போது கேட்டா ஒரு 2 தடவ கேட்டுட்டேன்னா, இது என்ன இதுல பெனிஃபிட் எப்படி இருக்குது? இது எப்படி நீங்க கொண்டாந்தீங்க? எவ்வளோ அருமையா இது மாரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கிறத நாங்க ரிசர்ச் பண்ண முடியும். வாழ்த்துக்கள்ங்க. மத்தவங்க கேட்கட்டும். நான் பின்னால உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். இத வந்து தனியா உங்களால ஒரு ஒரு 1 மணி நேரம் வேணுங்களா? இது கம்ப்ளீட்டா நல்ல ஆராய்ச்சியா நீங்க குடுக்கணும்னா எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படும்? 1 1/2 மணி நேரம் ஆகுங்கய்யா. நீங்க நேரம் கருதி 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டோம். இல்ல. 1 1/2 ஹவர். 2 1 1/2 3/4 மணி மணி நேரம். நேரம் 2 3/4 மணி நேரம் 2 எபிசோடா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொல்லுங்கய்யா. எங்களுக்கு நாங்க பென் டிரைவ்ல நான் பதிவு பண்ணிருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க. அதாவது மத்தவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். எனக்கு ஒரு 2 தடவ கேட்டா தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொள்முதல் ஆகும். புத்தி கொள்முதல்ல வருங்க. ஐயா வாழ்க வளமுடன்யா. ஓ தியாகராஜன் ஐயா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ரெக்கார்டு வந்ததுன்னு குடுத்துருக்கிறேன். நான் தான் ரெக்கார்ட் குடுத்துருக்கிறேன் இத. சரிங்கய்யா. நான் அ குடுக்குறேன்யா. ஒரு 1 1/2 மணி நேரம் கிளாஸ் நான் செய்றேன்யா. நிச்சயமா செய்றேன்யா. வாழ்க வளமுடன்.
நன்றி. வாழ்க மற்றவங்க பேசலாம். வாழ்க வளமுடன். எல்லாம் மௌன விரதம் இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க. பிரமேய வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம இப்ப ஒவ்வொரு நாளும் ராகு கேது வருது இல்லைங்களா நமக்கு கேலண்டர்ல. ஆமாங்கய்யா. அது இந்த பாதிப்பு நீங்க சொல்ற பாதிப்புக்கும் அதுக்கும் சொல்லலாமா? இப்ப ஒவ்வொரு நாளுமே வருது இல்லையா? ஆமாங்கய்யா. அஸ்ட்ராலஜிக்கல் பிரகாரம் பாத்தீங்கன்னா ராகு கேது டெய்லியுமே சொல்றாங்க சரிங்க. ராகு கேதுக்கு. சரிங்க. அப்ப அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வராத கெமிக்கல் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. நிச்சயமாங்க. ஆனா அது ம். நீங்க சொல்ற வியூ ஒரு விதம். ஏன்னா கிரகங்கள், இறைச்சட்டம் இதெல்லாம் காம்பினேஷன்ல வருது. அப்போ வந்து மியூட்டேட் ஆயிடுது. இது மனிதர்கிட்ட இல்ல, சிறு பூச்சி இனங்களோ மற்றதோ வந்து மியூட்டேட் ஆயிடுது. அப்படிதான்ல? ஆமாங்கய்யா. சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்ட்டுங்க. அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது ஏன் நீங்க அதை கம்பைன் பண்ணணும்? ரெகுலர் வருது இல்லையா? அப்ப எதையும் நீங்க ரிசர்ச் பண்ணலாமே. ராகு கேது ஆமாங்க. பாதிக்கப்படுறது. ஒரு ஆமாங்க. அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட்ல ம். ராகு கேதுவோட தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்கு? அல்லது நீங்க சொல்ற இந்த காம்பினேஷன் அஸ்ட்ராலஜில இந்த டைம் அல்லது நியரஸ்ட் ம். டு தட் ஒரு சமீபத்துல கூட இந்த 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரு நாள் வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாங்கய்யா. ஆமா. அந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு மியூட்டேட் ஆகுதா, வெளிப்படுதா ம். அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அதை நம்ம வந்து குறை ஆமாங்க. சொல்லல. சரிங்க. இதுவாகவும் இருக்கலாம், நான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. சரிங்க. இப்ப இந்த காம்பினேஷன்ல இந்த 6 கிரகங்கள் ஒண்ணா வரும் பொழுது எந்த ஜீவராசியாவது ம். மியூட்டேட் ஆயிருக்குமா? அல்லது நம்ம அது மாதிரி கண்டுபிடிக்க முடியுதா? ம். வெறும் வைரஸ் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நீங்க சொன்னது ஒரு வைரஸ்ல தான் வருது. ஆமாங்கய்யா. அந்த மாதிரி வேற தாவரங்கள், பூச்சி இனங்கள் ஒரு மலர்ச்சி. இப்ப 12 ஆண்டுகள் அன்னைக்கு அந்த அம்மா சொன்ன பொழுது ஆமா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு குரு சுத்தி வரும் பொழுது குறிஞ்சி மலர் பூக்குது அப்படின்னாங்க. சரிங்க. அந்த உண்மைதான். பாயிண்ட் ஒரு நல்ல சிறப்பான பாயிண்ட் இருந்தது அன்னைக்கு. வந்து எங்களுக்கு அது புதுசு. இப்ப கேட்கிறமே ஆமாங்க. ஒழிய ம். சிம்பிள். இது சொல்லும் பொழுது எஸ் அப்படின்னு யாரும் மறுக்கவே முடியாது. நிச்சயமாங்க. நம்ம அந்த மாதிரி ராகு கேது அஸ்ட்ராலஜிக்கலா எடுத்துக்கலாம். யாராவது தெரிஞ்சவங்களும் எடுக்கலாம். சரிங்க. இந்த ராகு கேது பாதிப்பு இருக்கும் பொழுது என்னென்ன நோய்கள் ம். ஊக்கப்படும்? இப்ப நம்ம ம். வைரஸ் பாயிண்ட்ல மட்டும் தான் பார்த்திருக்கோம். ம். இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு தாக்கம் ம். நம்ம கருமைப்பு உள்ளுக்கு பார்க்க முடியாத. ஆனா ம். மேஜரா இந்த இடத்துல தூக்குதா? ம். இந்த கோள்களுடைய சஞ்சாரம் வரும் பொழுது இப்ப நம்ம இந்த 6 கிரகங்கள் வந்த பொழுது ம். மேஜரா பூமியில இப்போ ஒரு ஒரு ஃப்ளூ அப்படின்னா அது அதிகமா காய்ச்சல் வருது. ம். அந்த மாதிரி வேற நோய்கள் அம்மை போடுது. ம். அதுக்கெல்லாம் நம்ம ரெமெடி கண்டுபிடிச்சிட்டோம். ம். ஆனாலும் அது ஊக்கமாய் வருகிறது அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்கும் நமக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கலாம். சரி. அஸ்ட்ராலஜிக்கலா அவங்களும் யாராவது கம்பைன் ஆனாங்கன்னா கூடி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நல்ல ஒரு சிந்தனைங்கய்யா. நல்லா எடுத்திருக்கீங்க. ஏன்னா கெமிக்கல் படிக்கிறவங்களுக்கு பயாலஜி தெரியாது, பயாலஜி படிக்கிறவங்களுக்கு பிசிக்ஸ் இல்ல, ம். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒவ்வொன்றுமே டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க. ஆமாங்க. யோகக்கலை ஒண்ணு மட்டும்தான் கோத்து வைக்கும். ம். அவங்களுக்கு ஆமா. திருப்பி பார்க்க வச்சுட்டாவே போதும். நிச்சயமாங்க. அதுவே மிகப்பெரிய சக்சஸா தான் இருக்கும். ஆமாங்க. நல்ல முயற்சிங்க. நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க வாழ்க்கை நல்ல ஒரு சிந்தனைங்கய்யா. ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சியோட தத்துவம். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு உலக நோய்களுக்கு, உலக பிரச்சனைக்கு போகும்போது மகரிஷியோடைய தத்துவத்திலேயே ஸ்டிக் பண்ணியிருக்கணும். ஏன்னா, அவரு ஞானிகள் வந்து முக்காலத்திலையும் பார்த்தவங்க. அதுல ஒரு சின்ன உதாரணம் மகரிஷி ஐயாவோட தத்துவத்துல. ஆ அணு அணு இந்த ஸ்கிரீன்ல வந்து சூரியனுக்கு மையத்தில் அணுக்கருக்கள் அசைவற்று நின்று விடுகிறது. 0 கெல்வின். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ராகு கேது காந்தாலைகள் இருபுறமும் நேர்கோடாக செல்கிறது அப்படிங்கும்போது இந்த கோடு நேர்கோடு போடுங்க. அது நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க. நேர்கோடுன்னு எடுக்காதீங்க.
கோடு போல சரிங்க. வச்சுக்கணும், அவ்வளவுதான். கோடு அது போல வளையும், அப்படிங்க. ஒளியே வளையுதுங்க பொழுது வளையலாம். கோடு ஆமா. போலங்கிறாரு. கோடு போல ஆமா, நம்ம போகும் தான் பொழுது நேர்கோடு போட்டுக்கிட்டோம், கோடு போல வச்சுட்டாரு. 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ம். அந்த சூரியனுடைய காந்தப்புலம் ரொட்டேட் ஆகுதுங்கய்யா, ஆ, ஆ. கிளாக் வைஸ்ல. ம், நேர்கோடு அந்த நேர்கோடு போன்ற அலைகள் தான் போகுது. அது வந்து ம், மூவ் ஆகுறது இல்ல. சயின்ஸ் வந்து ம், ராகு கேது ரொட்டேட் ஆகுது. ராகு ம், கேதுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் லைன், ஒரு ம், ஸ்ட்ரைட் லைன். ஆனா ம், சூரிய காந்தப்புலம் 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரொட்டேட் ஆகுது. இதுவே இன்னும் சயின்ஸ் ம், வரல. ம். அந்த காந்தப்புலம் ரொட்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகுதுங்க. ஆ, ஒரு அதாவது சூரிய காந்தப்புலம் ம், ஒரு ராகு கேது பயிற்சி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 வருஷம். அப்ப ம், சூரிய காந்தப்புலத்தை வந்து ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப ம், சூரியன் தெரியணும். ம், பூமி உருண்டையா தட்டையாங்கிற காலத்துக்கு முன்னாடியே அவங்க சூரியனுக்கு போய் சூரிய ம், காந்தப்புலத்துக்கு காலத்தை நிர்ணயிச்சிட்டாங்க. அப்ப ம், சூரிய காந்தப்புலத்துல இந்த ராகு கேது ஸ்ட்ரைட்டா போகுதுங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதை வந்து மகரிஷி ஐயா ம், சொன்னது மாதிரி சூரிய காந்தப்புலம் ரொட்டேட் ஆகுது. அதனால ம், கோள்கள் ரொட்டேட் ஆகுது. அப்ப ம், அதனாலதான் ஆன்டி கிளாக் வைஸா தெரியுது நமக்கு ராகு ம், கேதுங்கிறது. ஆனா ம், ஆன்டி கிளாக் வைஸா அது வராது. சூரிய ம், காந்தம் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றதுனால அந்த ஸ்டாட்டிக் லைன்ல இந்த கோள்கள் அதுல ம், பட்டுக்கிட்டே போகுது. அப்ப ம், 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஸ்டாட்டிக் ம், லைன்ல கிரகங்கள் ம், வரும். சரி, இப்ப ம், 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரணும்னா புதன் ஒரு பக்கம் போயிரும், சுக்கிரன் ம், ஒரு பக்கம் போயிரும். ஆனா ம், 6 கோள்களும் சஞ்சரிக்கணும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல. ம், அதுல இந்த ராகு கேதுவுல வந்து நிக்கணும். அதுல ம், வந்து அந்த தனு குரு வீட்டுக்கும் புதன் வீட்டுக்கும் ஸ்ட்ரைட் லைன்ல வரணும் அந்த ம், கோயின்சைடன்ஸ். அவ்வளோ காம்பினேஷன் ப்ராபபிலிட்டி இருக்குங்கய்யா. 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராகு கேது வந்தாலும் 18 வருஷத்துக்கு அந்த நோய் வராது. அதுல ம், கிரகங்கள் விட்டுரும். ம், அப்புறம் அந்த ராகு கேதுக்குள்ள அந்த காந்தப்புலத்துக்குள்ள வரும் பொழுது அந்த கரெக்டா அந்த குரு வீட்டுக்கும் புதன் வீட்டுக்கும் நேரா அந்த 6 கோள்கள் வரணும். ப்ராபபிலிட்டியில பார்த்தா அந்த 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. ஒண்ணு. இந்த நவக்கிரக ம், சட்டம் அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவரையிலும் ம், பஞ்சபூத சட்டங்கள் தான், பஞ்சபூத நோய்கள் தான் வரும் நமக்கு. வாதம், பித்தம், கபம்ல. அதுதான் ம், நமக்கு நோய்களையும், துன்பங்களையும், இறப்பையும் குடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா, இந்த நவக்கிரக சட்டம்ங்கிறது அதை விட பெரிய சட்டம். அதுல ராகு கேது சட்டம்ங்கிறது இன்னும் பெரிய சட்டம். அதை தான் நம்ம சந்திச்சிருக்கோம் வாழ்நாள்ல. இப்ப மகரிஷி காலத்துக்கு அப்புறம் வந்து இத கருணையோட நம்ம உலகத்துக்கு கொண்டு போகணும். இத ம், சயின்ஸா கொஞ்சம் கொண்டு போகும்போது தான் அந்த காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் டெய்லி ராகு கேது வருது. டெய்லி அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் ரேஸ் நீங்க சொன்னது மாரி அந்த ம், கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கு. எப்படி விப்ஜிஆர் ம், இருக்கோ அதே மாரி தான் அந்த அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் வருது. அத தெர்மாமீட்டர்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது வருதுங்க. ஆனா ம், கோள்கள் சஞ்சாரம் வந்து 18 ம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதுல 6 கோள்கள் ஒரு அலைன்மென்ட்ல. அதுவும் அந்த திருவாதிரை நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துல இப்ப வந்திருக்கு. இன்னும் வந்து சச்சாரப்படி. அப்ப ப்ராபபிலிட்டியில பார்க்கும் பொழுது 18 பிளஸ் 6 அப்படிங்கும்போது 100 இயர்ஸ் அப்படிங்கிறது ரிசர்ச் இதுல போயிட்டு இருக்குங்க. இது இன்னும் ஆராய்ச்சிக்குரிய பண்ணனையா வாழ்க்கை. இல்லைங்க, இது நல்ல முயற்சின்னு எனக்கு இன்னும் இப்ப நீங்க சொல்ல சொல்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க. இந்த காமா ரேஸையும் இதையும் சேர்த்தா இன்ஃப்ராரெட்டையும் நம்ம காயகல்பம் பண்ணும் பொழுது வருதா? ஏன்னா ஆமாங்க. அந்த அது நீங்க நோய் சொல்லுங்க, சொல்லுங்க. எதிர்ப்பு திறனோட சேருது. சரிங்க, நமக்கு செஞ்சவங்க இப்ப என்ன எல்லாரும் செத்து போகல. சரிங்க. இது இருந்த பொழுது அது தாக்கல. அந்த வைரஸ் நம்ம சொல்ற இப்ப நீங்க 100 வருஷத்துக்கு வந்தவங்கள 2 கோடி பேர் தான் செத்தாங்க ஒழிய மீதி எல்லாம் உயிர் வாழ்றாங்க. கரெக்ட்டுங்க. அந்த 2 கோடி பேர் சாறதுக்கு நம்ம கான்செப்ட் பிரகாரம் போதுமான உயிர் துகளோ, வித்து சக்தியே இல்ல. அவ்வளவுதான் சொல்லலாம். அதாவது அது ஆமா. ஒண்ணு அவங்க சொல்ற இம்யூனிட்டி. அவங்க நவக்கிரக இம்யூனிட்டி. நவக்கிரக சட்டத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க அவங்க. என்ன காரணம்னா, இல்ல, நீங்க சொன்னது நமக்கு மாரி பேரு சயின்ஸ்ல சொன்னா அதுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. சரிங்க. அப்ப இந்த இம்யூனிட்டி கெப்பாசிட்டிய நீங்க இந்த ராகு கேதுவோட கம்பைன் பண்ண முடியுமா? அல்லது ஆமாங்கய்யா. இன்ஃப்ராரெட்டோ கா ஆ, சொல்லுங்க. அது மகரிஷி ஐயாவே எடுத்துக்குவோம். ராகு கேது வந்து ஓஜஸோட தொடர்பு இருக்குங்கிறாங்க. ஆ, ஓஜஸ் அப்படிங்கிறது குண்டலினி சக்தியில நம்ம ம், காயகல்பத்துல எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். எல்லாருமே காயகல்பத்துல ஓஜஸ் தான் நம்ம எடுத்துக்கொண்டு போய் மூளை செல்கள்ல வைக்கும் பொழுது, அந்த ராகு கேது அங்க வந்துடுது. அப்ப ஆ, ஓஜஸோட ராகு கேதோட தொடர்பு வரும் பொழுது, ஓஜஸ் தான் வந்து முக்திக்கும் காரணமா இருக்கு. அப்ப இந்த ம், நவக்கிரக சட்டத்த தாண்டுனது தான் அந்த ம், ஓஜஸ். அப்ப ராகு கேது பண்ணும் பொழுது, ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் தெரியும். மார்க்கண்டேய ரிஷிங்கிறது 16 வயசுல ஜாதகத்துல சாவ வேண்டியது. மகரிஷி ம், 52 வயசுல சாவறது மாரி. ஆனா மகரிஷி ஐயா ம், 96 வயசு வரலயும் இருந்ததுக்கு காரணம் இந்த காயகல்பம், இந்த பஞ்சபூத நவகிரகம்.
அதே மாதிரி இந்த ம், மார்க்கண்டேய ரிஷி 16 வயசை தாண்டி ஜீவமுக்தி ம், அடைஞ்சது காரணம் என்னன்னா இந்த ராகு கேது, இது காயகல்பம். அவங்க 2 பேருக்கும் தெரியும், மகரிஷி ஐயாவுக்கும் அந்த ரிஷிக்கும். ம். அதனால அவங்க வந்து ஓஜஸோட தொடர்பு பண்ணி ராகு கேது தொடர்பு பண்ணி ராகு கேதுல இருந்து அவங்க வந்து நவக்கிரக பஞ்சபூத சட்டத்தில இருந்து, சமுதாய சட்டத்தில இருந்து, அரசாங்க சட்டத்தில இருந்து, நவக்கிரக சட்டத்தையும் தாண்டிட்டாங்க மகரிஷி ஐயா. அதாங்க அதனாலதான் இப்ப நீங்க 91 வயசுல சொன்னதுக்கு இருக்காங்க. எல்லாமே ஓகே. நான் சொல்றது அது அஸ்ட்ராலஜிக்கு பாயிண்ட்ல அவங்களுக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். ஆனா நீங்க இன்ஃப்ராரெட்டோ இந்த மாதிரி ஒரு வேவ் தியரியில உள்ள கொடுத்து காய்கல்பம் செய்வதனால் இதெல்லாம் ரெமெடி ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா, அல்லது ஒரு இந்த கருத்து ஆழத்துல சிந்திக்க முடியுமா? அப்படி பண்ணோம்னா வித்து இந்த இம்யூனிட்டி பவர் ரைஸ் ஆகுதுங்கிறது நம்ம எப்படியா ப்ரூஃப் கொடுத்துடலாம். நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நிச்சயம். அதனால உண்மையா. ஒரு நல்ல ஆராய்ச்சி. நீங்க வாழ்த்துக்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, எங்களுக்கும் கொடுங்க. வாழ்க வளமுடன். நீங்க பெரியவங்க எல்லாருக்குமே கலந்துதான் செய்யறோம். நான் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நம்ம இல்லைங்க, இல்ல தனிப்பட்ட இல்ல இப்ப அந்த கோணத்துல நீங்க சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே உங்க வியூ இருக்கும். நாங்க ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு கீழே தான் நிக்க முடியும். நாங்க கேட்கலாம், அப்படி தூண்டி உள்ளோம் இல்லையே, அதுக்கு கீழே தான் எங்களால் நிக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு கிரக பலனை பத்தி தெரியாது. அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட்ல இன்னும் வீக்கா இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஓரளவுக்கு சிந்திக்கலாம். ஓ, நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, ஒத்து வரும். எப்பன்னா இப்ப ராகு கேது வந்ததுன்னா அந்த இடத்துல இருக்க காந்தப்புலம் அழியுது. காந்தப்புலம் காந்தப்புலமே அழியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த ஆர்என்ஏ சேஞ்ச் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. ஸோ இத்தனை கவரேஜ் நமக்குள்ள உடல் இத்தனை கவரேஜும் மாறி அது உள்ளுக்கு போகணும்னா இன்ஃப்ராரெட் நீங்க சொல்ல மாதிரி காமா ரேஸ் ஏதோ ஒரு உள்ளுக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம அஸ்ட்ராலஜிக்கலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட்ல சொல்லாத இந்த வேவ் காயகல்பம் பண்ணும் பொழுதோ மற்றோ இதோட லிங்க் ஆகுது. ஸோ உடல்ல சக்தி கூடுது, நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கிக்குது, இந்த ஆர்என்ஏவில் சேஞ்ச் கிடைக்குது. எது எப்படி நம்ம டிஎன்ஏவில் வந்து அந்த லென்த் கூடுது அப்படின்னு தவம் பண்ணா கூடுதுன்னு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. தவம் பண்ணும் பொழுது சரிங்க. அந்த டிஎன்ஏவோட லென்த் கூடுதுங்கிறது ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. ஓ சரிங்க. நம்ம வந்து சரி. இந்த மாதிரி ஆர்என்ஏ சேஞ்ச் யாராவது நோய் வந்தவங்களுக்கு காயகல்பம் பண்ணி ஆர்என்ஏ டெஸ்டிங்லயோ டிஎன்ஏ டெஸ்டிங்லயோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டா அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க. விஞ்ஞானபூர்வமாக தான் அணுகணும். நீங்க சொன்னது ஆமா சரிங்க. ஆமா, அந்த மாதிரி கொடுத்துடலாம். நம்ம இந்த பக்கம் தேடி எடுக்கலாம், எங்க வேணுமாலும் தேடி எடுக்கலாம். இது அப்படியே கொடுக்காத, அவங்க எதிர்பார்க்கிற கோணத்துல கொடுத்துட்டு ரிலேட் பண்ணி சொல்லிடலாம். நல்லா இருக்கீங்க, நல்ல நல்ல முயற்சி, சிந்தனை. நல்ல நல்ல சிந்தனைங்க. முயற்சி. நல்ல நல்ல வாழ்க சிந்தனைங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். பிரேம் ஐயா, நீங்க அஸ்ட்ராலஜில எந்த லெவலுங்க ஐயா முடிச்சிருக்கீங்க ஐயா தெரிஞ்சுக்கலாமா? எங்க குரு வந்து புலிப்பாணி ஐயாவுடைய வம்சாவளியில வந்தவங்கய்யா, நடராஜன் ஐயாங்க. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவருடைய 3 வருஷம் இருந்திருக்கேன். எம்ஜிஆர், பிரைம் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க. குரு பக்திக்காக சொல்றேன். அவரு 1% தான் எனக்கு சொல்லி ஓகேங்க, நல்ல கொடுத்தாருங்கய்யா. ஒரு அருமையான குருங்க ஐயா. அதை ரைட், வச்சுதான் நல்ல ஒரு டீடைலா டெப்தா கொடுத்துருக்கீங்க இந்த மேட்ரு. சரிங்க. நான் வந்து இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் ஐயா. சந்தோஷங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, என்னன்னாக்கா அதுல ஒரு நம்மளுக்கு ஒரு குறை ஆகி போச்சுனாக்கா, இந்த கோவிட் டைம்ல தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதாமையே ஆல் பாஸ்ன்னு போட்டாங்க. சரிங்கய்யா. செகண்ட் இயர்ல பொறுத்தவரை ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆகி போச்சு. பட் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டேன், யூனிவர்சிட்டி சர்டிபிகேட். அதுல இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாங்க ஐயா, சொல்லுங்க. அதுல ஒரு பேப்பர் வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு வந்துச்சு. சரிங்க. அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில பொறுத்தவரையில 10 கோள்கள் சொல்றாங்க அவங்க கணக்கு. அதாவது ராகு கேதுவை கணக்குல எடுத்துக்காம மற்ற 7 கிரகங்கள், அடுத்தது வந்து யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு 3 கிரகங்களை சேர்த்து 10 கிரகங்கள் வச்சுக்கிறாங்க. சரிங்க. ராகு கேதுவை கணக்குல எடுக்காம இது சயின்டிஸ்ட் லெவல்ல எப்படிங்க ரிசர்ச் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஐயா, ரிஷிகள் உருவாக்குனதுங்கய்யா. ஜோதிடம்ங்கிறது ரிஷிகள் உருவாக்குனது. அதை ரிஷிகள் தான் பார்க்கணும்.
இப்ப என்ன கண்டிப்பாங்க ஐயா, விஷயம் நடந்து அதுல நோ போச்சு? டவுட், நோ டவுட். ஓகே, ஓகே. ரிஷிகள் உருவாக்குறத இல்ல, மனிதர்கள் பாக்குறாங்க. இப்ப அதான் பிரச்சனை. ரிஷிகள் உருவாக்குறத வேதாத்ரி மகரிஷி கண்டிப்பா, பார்த்தாங்க. கண்டிப்பா. அதனால வானியலும் ஜோதிடத்தை உருவாக்குனாங்க. ஆமா, ஒரு இது ஏன்னா ரிஷிகள் கண்டிப்பா, உருவாக்குனத ரிஷிகள் தான் பார்க்கணும். அப்ப அதனாலதான் அந்த காலத்துல கண்டிப்பா, வந்து ரிஷின்னு உருவாக்கி அந்த வேதத்துல வந்து எப்படி துரியாதீதம் வந்து ஒரு பார்ட்டோ, அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ஆமா, ஜோதிடமும் ஒரு பார்ட் வேதத்துல. அப்ப அந்த ரிஷிகள் வந்து கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. துரியாதீத நிலையில, ஏன்னா அந்த சூரிய காந்த புலமே ரொட்டேட் பண்ணுங்கிறது துரியாதீதத்துல மகரிஷி ஐயா சொன்னது. அதுதான் வந்து ப்ரூஃப் பண்ணுது. 18 சரி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சூரிய காந்த புலமே ரொட்டேட் ஆகுது. அப்ப ரிஷிகள் உருவாக்குனத ரிஷிகள் பார்க்காதது தான் இப்ப சரிங்க. குறையா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. நம்ப நம்ப வந்து அந்த பயணத்துல இருக்கோம். ரைட். இப்ப நீங்கலாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர்வமா இருக்கீங்க. ஐயாலாம் இருக்காங்க, பெரியவங்கலாம் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில நிபுணர் இருக்காங்க. அப்போ ஒரு ஆமாங்க. குழுவா செய்வோம்யா அது. இது வந்து 2120க்காக நம்ம பேசிட்டு இருக்கோம்யா. இத நம்ப எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு குடுத்தாங்களோ, இப்ப இந்த துரியாதீத தவம், பஞ்சபூத நவக்கிரகத்த, ஆமா, அதே மாரி நம்பளும் ஆமா. நம்மளுடைய பெரியவங்க இப்ப ஐயாலாம் இருக்காங்க. மாணிக்கவாசகர் தலைமையில நல்ல சிறப்பான சரி, குழு அமைச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இத ஆராய்ச்சி பண்ணலாம்யா. ஆமா. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரசன்டேஷன் தான்யா. ஒரு சஜஷன் தான். இட்ஸ் நாட் டிசிஷன். கண்டிப்பா. ஜஸ்ட் கிவ் த சஜஷன்யா. சரி. வாழ்க வளமுடன்யா. நன்றிங்க உங்க செய்தி. ஐயா வாழ்க வளமுடன் ஆமாங்க. ஐயா. ஓகே. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா நன்றிங்க. வளமுடன் வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. வாழ்க ஐயா வளமுடன். ஒரு ம். புள்ளி விவரம் இது நல்லா இருந்தது உங்களோட இது. இன்னும் மாணிக்க வாசக ஐயா சொன்ன மாதிரி இன்னும் ஆமா, முழுமையா ஆமா. இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. காலம், சிறப்பு காலம். ஐயா, ஆமா. சிறப்பு. அருமை. சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இந்த நான் காயக்கல்பம் செய்தவங்களுக்கு யாராவது கோவிட் வந்ததா, அப்படி வந்து யாராவது இறப்புக்கு நேரிட்டதா அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்தா நல்லா இருக்கும். நிச்சயமாம்மா. அந்த எடுக்கணும். ஆ அது அது ஆலியார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தாம்மா அத பண்ணணும். அது மாணிக்கவாசகர் கொண்டு போவாங்கம்மா அந்த ரெக்கார்டு டேட்டா இன்ஃபர்மேஷனுக்காக. ஆமா, நம்ம நாமக்கல்ல ஒரு துணை பேராசிரியர்மா, அவங்களுக்கு கோவிட் வந்துட்டுதுன்னு சொல்லி கொண்டு போய் நாமக்கல் ஜிஹெச்ல விட்டுட்டாங்க. சரிங்க ஐயா. ஒரு சிம்டம்ஸும் இல்ல அவங்களுக்கு. இவங்க ஆ, எல்லாத்துக்கும் மூச்சு பயிற்சி செய்யு, இந்த காய்கள் பத்தி செய்யு, ஆ, அதை செய்யுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆ. அவங்க 10 நாள் கழிச்சு, ஏம்மா எங்கள தொந்தரவு பண்றீங்க? இவங்களையும் சேர்த்து தொந்தரவு பண்றீங்க. நீங்க போங்கம்மா வீட்டுக்குன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கோவிட் இருந்தது. ஆனா அவங்களுக்கு எந்த அப்படி எஃபெக்டும் இல்ல. எந்த எந்த பாதிப்பும் அவங்களுக்கு இல்ல. கோவிட் வந்து ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆ. ஐயா ஆனா இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தொந்தரவு அ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அதாம்மா அவங்களுக்கு ஒரு தொந்தரவு மூச்சு அடைச்சதோ, சளி பிடிச்சுக்கிட்டோ ஒரு தொந்தரவும் இல்ல அவங்களுக்கு. ஆனா கோவிட் அவங்களுக்கு வந்துருதுன்னு கொண்டு போய் ஜிஹெச்ல குடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி மத்தவங்களுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி, காயகல்பம், உடற்பயிற்சி அங்க கோவிட்ல இருக்கவங்களுக்கு. இந்த அம்மாவும் பயமே இல்ல இருந்திருக்கு. நமக்கு இருக்குதா இல்லையா? ஆனா அவஸ்தைப்பட்டவங்கலாம் பார்க்குறாங்க இல்லையா? தினம் ஆமா. ஒரு டெத் 2 டெத் பார்க்குறாங்க. ம். நம்ம ஐயா பிரேம் நல்லது. வாழ்க ஐயா பிரேம் ஐயா, அதே மாதிரி இந்த வாழ்க சொல்லுங்க. நேர்கோட்டுல எல்லா ம். கோள்களும் நேர்கோட்டுல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா. அந்த நேரத்துல பூமியோட இப்போ இப்போ சூரியனோட வெப்பத்தை நம்ம பூமி ரிசீவ் பண்ற எந்த இதுல இருக்குதோ அந்த அது மாதிரிதான் நம்மளுக்கு வெப்பம் இதுவாகுது. காந்த அலை ரிசீவிங் மாதிரி. அப்ப வந்து அந்த ஓஜஸ் வந்து பூமி ரிசீவ் பண்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அந்த இது நோய் ஏற்பட காரணமா இருக்குதோ, அதே மாதிரி நம்ம இப்ப அந்த நேரத்துல நமக்கு வராத காரணம் அந்த ஓஜிஎஸ்க்கும் அந்த வர அந்த இதுக்கும் இதுவானதுனால வராம இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்றது தோணுது ஐயா. ஆ நீங்க கேட்டது மாரி அது ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. காலத்தின் கருத்தால நான் கொஞ்சோண்டு தான் ஸ்லைட் போட்டிருக்கேன். ஒரு 30 ஸ்லைடு. நீங்க சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓசோன் பூமி அந்த லேயர்ங்கிறது நேரத்துல என்ன பொசிஷன் அந்த இது ம். ரிசீவிங் பண்ற இதுல இருக்கிறதுனால ஆமா. அது அது இது பண்ணிடுது. மத்த அந்த 18 வருடம் எல்லாம் எல்லாமே இது நேர்கோட்டுல வரும்போது வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து அத பூமி ரிசீவ் பண்ணிக்கிற இதுல இருக்கிறதுனால அந்த நோய் வர காரணமா இருக்கு. ஆமா. அதாவது இயற்கை என்னைக்குமே கருணையோட ஒரு செயல்கள செய்து, ஓசோன் லேயர்ன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கு. அ பிரம்ம முகூர்த்தத்துல இந்த ஓசோன் லேயர் வந்து 4 டூ 6ல அந்த காந்தப்புலத்துக்கு நெருங்கி வரும். அந்த ஓசோன் லேயர் அப்ப வந்து இது அந்த ஓசோன் O3ங்கிறது நம்ம துரியத்துக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா, அந்த ஆ
தியானம் பண்ணுறதுக்கு. அந்த ஓசோன் 3ங்கிறது தான் இந்த அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட்டை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே வந்து பெரிய ஃபியூஷன் நடக்குது. போன கிளாஸில் சொன்ன மாதிரி அங்கே வந்து அணுக்கரு இணைவுல பண்ணி ஒரு அட்டாமிக் ரியாக்ஷன் பண்ணி அதுலேருந்து ரேஸ் வரும். ஒளி வர்றது மாதிரி, விப்ஜிஆர் வர்றது மாதிரி இந்த வர்றதை தடுக்கிறது வந்து இந்த O3ங்கிற லேயர் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்து அல்ட்ரா வயலட்டில் ஏபிசின்னு 3 கேட்டகரியில் அதில் சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டான கேட்டகரி. அதை வந்து இந்த ஓசோன் லேயர் உள்ள வர வந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து உள்ளார வரும். ராகு கேதுங்கிறது ரொம்ப டென்சிட்டியானது. அது அல்ட்ரா வயலட் வந்து 18 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து டென்சிட்டியாக வரக்கூடியப்ப இந்த ஓசோன் லேயர் வந்து தடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து அந்த ஹோல் வழியா அந்த மியூட்டேஷனுக்கு வழிவகுத்துச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த காரணம். அதனால தான் அனைத்து ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம ஒரு ராகு கேது கோள்கள் மட்டும் இல்லாம இப்போ நீங்க சொன்னது மாதிரி அந்த ஓசோன் லேயர் ஒரு பார்ட் அதில் இருக்கு. ஐயா காலம் கருதி ஒரு 1/2 அன் ஹவர்னால தான் குறிப்பிட்ட ஸ்லைடு மட்டும் தான் வச்சிருக்கேன். அந்த ஸ்லைடும் நான் உங்களுக்கு மறுபடியும் மாணிக்கம் ஐயா டைம் கொடுக்கும்போது அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. வாழ்க்கை வளமுடன். வேற சந்தேகங்கள் இருந்தால் வாழ்க நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க்கை வளமுடன். ஐயா 4 வருஷம் சொல்லியிருக்கீங்க நூற்றாண்டு நோய்கள்னு. ஆனா ஆமாங்க. கோள்கள் ஒரே நிலையில இருக்கிறது 2 நூற்றாண்டு தான் கம்பேர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஆமாங்க. முன்னாடி 2 நூற்றாண்டுலயும் அது மாதிரிதான் இருந்திருக்குமா? நிச்சயமாங்க. நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இது வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் வெப்சைட் இதுல வந்து ஏன்னா நான் என்னுடைய ரிசர்ச் வந்து ஒரு 10 பேர் பண்ணும் பொழுது இது இந்த குழுவால தான் செய்ய முடிஞ்சிச்சு. நீங்க சொல்ற மாதிரி 1720 நம்மள்ட்ட அஸ்ட்ராலஜி சார்ட் இல்ல. ஆனா அது எல்லாமே ஒரு அடுத்த லெவல் போகும் பொழுது ஆயுஷ் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போகும்போது நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் 1720 820 இன்னும் அவங்க ஏன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்கும் போது அவங்க இன்னும் டேட்டாஸ் அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன குழுவா இணைஞ்சு பெருமாளையோட கருணையோட ஒரு 2 கேட்டகரி சாம்பிள் டெஸ்ட் தான் எடுத்திருக்கோம். நீங்க ஓகே சொன்னது மாதிரி 720ங்கிறது கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட இருக்கும். 1820ங்கிறது ஆயுஷ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆயுர்வேதிக் யோகா யுனானி அது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஆ. அப்ப அங்க போகும் பொழுது நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய வாய்ப்பு ஒரு சின்ன கேட்டகரியில தான் இருக்கு. 2 இதில் மட்டும் தான் சாம்பிள் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனா அதை எடுக்கணும். நீங்க சொல்றது வந்து ப்ராபபிலிட்டியில அதை எடுக்கணுங்கய்யா. எடுத்தா நிச்சயமா அது வந்துருதுங்க. அந்த 1820ம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் 1820. இருக்குங்க. நிச்சயமா இருக்கு. ஓகே வாழ்க வளமுடன். வாழ்க்கணும். ஏன்னா வாழ்க இது வளமுடன். ஏன் இதை சொல்றேன்னா புலிப்பாணிங்கிறது அஸ்ட்ராலஜில பெரிய ரிஷி. அதான் ரிஷிகள் உருவாக்குனத ரிஷிகள் பார்த்த ஜாதகம் அது. அவங்களுக்கு ஒவ்வொரு நூற்றாண்டு நோயும் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 81 சித்தர்கள். மகரிஷி நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தர் மாதிரி 81 சித்தர்கள் இந்த விஷயத்துல ஆராய்ச்சி எடுத்தாங்க. அப்போ வந்து மனிதர்கள் வந்து நரபலியோ இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாமிசத்தை படைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து காந்தப்புலம் ராகு கேது நோய்கள் அப்படின்னு பஞ்சபூத கிரகத்தை தாண்டி அவங்க வந்து அஸ்ட்ராலஜிக்கல ரிசர்ச் பண்ண டீம் 81 பேர். அதுல புலிப்பாணி தலைமை தாங்கும் பொழுது இந்த நூற்றாண்டு நோய் வரும்ட்டு சைனா போயிருக்கார் போகர் இந்த விஷயமா மக்களுக்கு காப்பாத்துறதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து வரலாற்றுல பதிய வைக்கணும்ட்டு அவங்க கொண்டாந்தது அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஆர்.எம். வீரப்பன் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பழனி வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண சொல்லி அமெரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணும் பொழுது இது அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட். பழனியில் உள்ள எல்லா இடத்துல உள்ள சிலைகளில் வந்து அந்த சந்தனம் வந்து பச்சையாக மாறாது. நவபாசன சிலையில் மட்டும்தான் பச்சையாக மாறுது. அப்போ அந்த நவபாசன சிலையில் அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. காலம் கருதி நான் அதெல்லாம் கொண்டு வரல. 1/2 அன் ஹவர் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. மாணிக்க விஷயம் டைம் கொடுக்கும்போது நான் அதையும் ஷேர் பண்ணுறேங்கய்யா. இது நீங்கள் சொன்ன நல்லது ஐயா. கருத்துக்கு நன்றி. வாழ்க்கை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா எல்லாத்தையும் இணைச்சு சொல்லியிருந்தீங்க ஐயா பிரேம் ஐயா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆழமான தீவிரமான ஆராய்ச்சி. பல துறை அறிவு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் கோக்க முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். நல்லா இருந்ததுங்க. இதுல சிம்பிளா என்னன்னா பாம்புனாலே குண்டலினி தானே.
ஆமாங்கய்யா. சின்ன குண்டலினி, பெரிய குண்டலினி. உண்மைதான். ராகு கேதுங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓஜஸ்க்கு வருது. சூரியனோட குண்டலினி. உண்மைதாங்கய்யா. அது ராகு கேதுங்கிறது சூரியனோட குண்டலினி, நம்மளோட குண்டலினி ஓஜஸ். ஆமாங்கய்யா, சரியா சொன்னீங்க. சின்ன பாம்பு நம்மளுது. சூரியன் இருக்கிறது பெரிய பாம்புங்கய்யா, ராகு கேது. ஆதிசேஷன். இன்னொன்னு ஸ்டெல்லாரியம்னு ஒரு இது இருக்கு. அதுல போனீங்கன்னா ஆமாங்கய்யா, நீங்க எடுக்கலாம். ஆமாங்கய்யா, பார்த்திருப்பீங்க. கரெக்டுங்க. ஆமாம், ஸ்டெல்லாரியம் வந்து 1720 எடுக்கலாம் ஐயா. நான் கொஞ்சம் காலத்தின் கருதி ஐயா ஆஃப் அன் ஹவர்ல 1/2 மணி நேரத்துல இவ்வளோதான் பண்ண முடியும். நீங்க சொல்ல ஸ்டெர்லியம்ல எடுக்கலாம் ஐயா. 1720 அது ரிசர்ச் போட்டீங்கன்னா பண்ணலாம் ஐயா. வரும். எடுக்கலாம் ஐயா. வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் உதவி செய்யணும் ஐயா. நான் எல்லாம் ஒரு குழு மாதிரி செய்வோம் ஐயா. நம்ம எல்லாமே மகரிஷி ஐயாவுடைய சீடர்கள். கருணையோட இதை செய்யலாம் ஐயா. வந்தோம் எதிர்கால சன்னதிகளுக்கு நம்ம செய்யலாம் ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஏன்னா பெரியவங்க நீங்க என்னை விட வயசுல மூத்தவங்க நிறையா இருக்கீங்க, பேராசிரியர்கள் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்னை விட அனுபவம் அதிகம். நான் வந்து ஒரு சஜஷன் தான் ஏன் கொடுத்துருக்கேன். நம்ம குழுவில் இதை சப்மிட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பெருமலை ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெர்லியமில் வந்து 1720, 1820, 2120 அப்படின்னு நம்ம எடுத்து போகலாங்கய்யா. உங்களுடைய சிந்தனைக்கு நன்றிங்கய்யா. வாழ்க்கை. இன்னொன்னு நம்ம இம்யூனிட்டி சொன்னீங்க இல்லையா ஐயா? இம்யூனிட்டி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இம்யூனிட்டிக்கு வந்து நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? இது லிம்பாட்டிக் சிஸ்டம். சரிங்க. அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் நமக்கு இம்யூனிட்டி காரணமா இருக்கு, நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குது. அதுக்கு ஆளுமையா வர்றது வந்து ராகு கேதுவான்னு பாருங்க. ஓ, சரிங்க. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு பிளானட் வரும். இம்யூனிட்டிக்கு வந்து ராகு கேதுவான்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அதை வந்து கோரிலேட் பண்ணிடலாம். ராகு கேது வந்து ஓஜஸோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. ஆமாங்க, ஆமா. இல்ல நம்ம ஜோசியத்துல சொல்றேன் நான். ஜோதிடத்துல இம்யூனிட்டி சிஸ்டத்துல எடுக்கும்போது நோய் எதிர்ப்பாற்றல் ராகு கேதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும். நிச்சயமாங்க, எடுத்துடலாம். நம்ம ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு பண்ணலாங்க. ஐயா மாணிக்கம் செய்யாவும் ஆர்வமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுங்க. நீங்க இப்போ வந்து சொன்னீங்க ஸ்டெர்லியம்ங்கிறது, அதுல எடுக்கலாம். 1720 எடுக்கலாம், 2120, 2220 வரலையும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இம்யூனிஷன் சிஸ்டத்தை வந்து ராகு கேதுக்கு ரிலேட் பண்ணும் பொழுது அந்த நவகிரக சட்டத்தை தாண்டி போகக்கூடிய தவ வலிமைகள் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். ராகு கேது தவம்னு ஒன்று இருக்குங்கய்யா. அதை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சூரியன்ல இருந்து ராகு கேது புதன்ல கலாயில பட்டு போகும், சுக்கிரன்ல பட்டு போகும். இப்போ ஒவ்வொரு காந்தாலயா பட்டு போகும் பொழுது இம்யூனிஷன் சிஸ்டம் அதுதான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ராகு கேது தவம். இன்னொரு விஷயங்கய்யா, சொல்லுங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து மியூட்டேஷனுக்கு பயன்படுதான்னு பாருங்க. பழுதுங்கய்யா. அந்த மியூட்டேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஜீன் மியூட்டேஷன்னு. ஆமாங்க. அதுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து என்ன மாதிரி பண்ணுதுன்னு அதையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல வந்து அல்ட்ரா வயலட் வந்து மியூட்டேட் பண்ணுதுங்க. இது வந்து நார்மலா உள்ளதை வந்து இந்த அல்ட்ரா வயலட் வந்து ஸ்ட்ரக்சரை மாத்துது. இந்த ஆசிட் இருக்குல்ல, இந்த இடத்த மாத்துது. இந்த ட்ரை நைட்ரோகுளோரிக் ஆசிட்னு மாத்துது. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றும் பொழுதுதான் கொரோனாவுக்கு வந்து 1950 வரலையும் அது அமைதியா இருந்திருக்கு. 1950 வரலையும் நம்ம உணவுலையோ வந்து சளியாகவும் டிசென்ட்ரியாகவும் போயிட்டு இருந்தது. கரெக்டாக இந்த ராகு கேது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா ராகு கேது வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்துரும். அது சர்வேயல் கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரே பார்வை தான். அந்த கொரோனாவுக்கு வந்து ஆயுள் காலம் குறைச்சதை வந்து அந்த ராகு கேது பார்வையில எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. அது நமக்கு எதிரியாயிடுச்சு. ஆனால் கொரோனாவுக்கு ஆயுள் காலம் கொடுத்துருச்சு. அது 3 வருஷம். அது காரணம் என்னன்னா அந்த ராகு வந்து பேட்டர்ன் ப்ரிசிஷனை மாற்றும், கேது வந்து ரெகுலாரிட்டியை மாற்றும். இப்போ பேட்டர்ன் ப்ரிசிஷனுங்கிற இதை வந்து 1950ஸ்லேருந்து 50 வருஷம் நார்மலாக இருந்ததை பேட்டர்ன் ப்ரிசிஷனுங்கிறத அல்ட்ரா வயலட்டும் ரெகுலாரிட்டியாக காமாரேஸும் மாற்றிச்சு. ஏன்னா ரெகுலாரிட்டி வந்து கேதுவோடது ரெஸ்பான்சிபிலிட்டி சேஞ்ச் பண்ணுறது. அதனாலதான் காமாரேஸ் ஐஆர் ரேஸுங்களா, இன்ஃப்ராரெட்டா? 2 இருக்குங்கய்யா. அல்ட்ரா வயலட் இருக்கு, காமாரேஸ் இருக்குயா. காமாரேஸ் வந்து கேதுவோடதுங்கய்யா. இந்த இருக்குங்களா, இந்த வந்து காமாரேஸ் இந்த இன்ஃப்ராரெட். ஆமா, இன்ஃப்ராரெட் வந்து கேதுவோடதுங்கய்யா. அல்ட்ரா வயலட் வந்து ராகுவோடதுங்கய்யா. இது 7, இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1, 9 சரியா போச்சு. ஆமாங்க, 7 பிளானட்ஸுங்க. 7 நிறங்கள் காரணம் இந்த பிளானட்ஸோட விப்ஜிஆர். அவங்க வந்து பிளானட்டோட ரிலேட் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. நிறங்களை வந்து பிளானட்டோட ரிலேட் பண்ணிக்கிறோம்.
இது ஃபோட்டான்ங்கிறது வந்து அந்த ஒளியில் பட்டு வர்றதுனால அந்த அலை தெரியுது நம்ம. வாழ்க்கை வளமுடன். ஐயா பிரேம் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. வாழ்க்கை வளமுடன்யா. இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்ல ஜீன் மியூட்டட் பண்றாங்க இல்லையா, ஆமாங்கய்யா. அவங்க மியூட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இந்த ரேஸ் யூஸ் பண்றாங்களான்னு கொஞ்சம் ஆமா. தேடினீங்கன்னா. அதைதான் ஆமா அதைதான் ஆமா. கேட்கிறேன் நான். கேட்டேன். கரெக்டுங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்காங்களா ஐயா, அதை ஐயா சொல்றாங்க. மியூட்டேஷனுக்கு இதுதான் யூஸ் பண்றாங்க. அதுவும் இல்ல நானும் ஒரு குறிப்பிட்ட மியூட்டேஷன் வேறங்கய்யா, சொல்லுங்க. மியூட்டேஷன் வேற, அது செல்ஃபா வர்றது. சரி. ஜீன் மியூட்டட் நாம பண்றது வந்து ஜீன் மியூட்டட்ல ஜிஎம்ல வந்துரும். ஓகேங்க. அதை நான் கேட்டுக்கிறேன் அப்ப ஐயா. அந்த இடத்துல நோட் அது பண்ணிக்கிறேன். ரெண்டு கம்பைன் சொல்லுங்க. ஆகிறதுக்கு இந்த ரேஸ் யூஸ் பண்றாங்களா? ரெண்டு சரிங்க. அதுவா ஒட்டாதுங்க, அது ஒட்ட வைக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அங்க வந்ததுன்னா ம் அவங்க வேற இந்த மீடியாவுக்குள்ள இந்த இடத்துல தான் பண்றோம், இந்த ரேஸுக்கு அடியில் ம் தான் பண்றோம் அப்படின்னா அந்த ரேஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு தான் நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுங்க. நிச்சயமா அதை கேட்குறேன். ஆதித்யா ஐயாட்ட கேட்குறேன். அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேங்க. செயற்கையா பண்றதுக்கு என்ன பண்றாங்க, அந்த செயற்கை அதுதான் மியூட்டேஷன். செயற்கையா பண்ணும்போது வந்து மியூட்டேஷனுக்கு வந்து ஒண்ணு கெமிக்கலா பண்ணணும், இல்லைன்னா இந்த ரேஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ரெண்டு தவிர வேற வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ப்ராசஸ். ஆமா. கெமிக்கல் மியூட்டேஷன் பண்ணிடலாம், கெமிக்கல் பண்ணிடுவாங்க, உடனே பண்ணுவாங்க. ஆனா அதுல நிக்கணும், அது குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அதுல ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதை போலரைசேஷன் பண்ணி ஆகணும். அப்ப அது அதுக்கு யூஸ் ஒண்ணு. பண்றாங்களா? அது ஒண்ணுங்க. ஏன் இன்னொரு டேட்டா எடுக்கல நீங்க? அல்ட்ரா வயலட் ரேஸ்னால நமக்கு ஜீன்ல பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். இருக்கு அது இருக்குங்க, அது இருக்கு. அப்ப மியூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களே. ஜீன் டேமேஜ் வர்றது எல்லாமே அதுல வருது. ஆனா நமக்கு மறுபடியும் மாறுது, நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகிறதுக்கு அந்த இது உபயோகப்படுதா? டேமேஜ் ஆகிறதுக்கு ஓகே, நீங்க சொல்றது ஓகே வந்துடும். ஆமா. நம்ம கிரியேஷன் வந்து இப்போ நியூ கிரியேஷன் தான் அது. நமக்கு வேறையே ஒழிய ஒரு ஒரு வைரஸ் வந்து தன்னை மியூட்டேட் பண்ணிக்கிறதுக்கு இது உபயோகப்படுது. அது மாதிரி ஜீன் மியூட்டடுக்கு அந்த ரேஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்களா? அது எதுவாக இருக்கு, எக்ஸ்ரே வேஸ் இருக்கலாம், வேற ரேஸ் ஏதாவது பண்ணா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இந்த லைட்ல வச்சிருப்போம், ஒரு ப்ளூ லைட்ல வச்சிருப்போம், ரெட்ல வைப்போம், அப்படி ஏதாவது அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம அதோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் ஐயா, இந்த முட்டையெல்லாம் செயற்கையா பொறிக்க வைக்கிறாங்க இல்லையா, அப்ப இதை யூஸ் பண்றாங்கன்னு ஹீட்டு தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சது மைக்ரோவேவ் அவன் ஒரு கான்செப்டுங்க. மைக்ரோவேவ் அவன் உடனே ஹீட் பண்ணதுல மைக்ரோவேவ் அப்படின்னால சொல்லுங்க. இல்ல அது சூடுக்கு தான், நீங்க டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு ஏறதுக்கு தான். மைக்ரோவேவ்னா நீங்க 2000 டிகிரி 2000 வாட்ஸ் வச்சுட்டு ஒரு இதுல கொடுத்து ஹீட்டா மாத்துறாங்க, கன்வெர்ட் பண்றாங்க. பஞ்சதன் மாத்திரையில வந்துருது. ராகு இதுல வராது. ஆமா, நீங்க சொல்றது முக்கியமான கொஸ்டின். வாழ்க வளமுடன். நேரம் 9 ஐயா. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி.